வணக்கம் அன்பு நேர்களே. தற்பொழுது சூஃபி தத்துவம் ஒன்றை பார்க்கலாம். சூஃபி தத்துவம் அப்படின்னா ஆழ்ந்த பொருளுடையது. வாழ்க்கையை பற்றிய நிறைய நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது நமக்கு எப்படி பகவத்கீதை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது ஒரு புதிய புதிய உணர்வுகளை சொல்கிறதோ, அதே போல தான் உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறதோ, அதே போல தான் சூஃபி தத்துவமும் நமக்கு புதிய புதிய உணர்வுகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுதோ, இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் பொழுதோ, சூஃபி தத்துவமோ, இல்லை பகவத்கீதையோ ஏதோ ஒன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கான விடைகளும் கிடைக்கக்கூடும். இதோ ஒரு அற்புதமான சூஃபி தத்துவம் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது இறைவன் உங்க முகத்தில் ஒரு கதவை மூடும்போது, அதை திறந்துவிட முயற்சி செய்து சோர்வடையாதீர்கள் அப்படின்னு சூஃபி தத்துவம் சொல்லுது. மூடிய கதவுகள் அந்த இடம் இனி உங்களுடையது அல்ல என்பதற்கான கருணை மிக்க அறிகுறிகள் மட்டுமே. உங்களை சுற்றி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மூடிய கதவிலும் ஒரு பரந்த அடிவானத்தை பார்க்கும் ஒரு திறந்த ஜன்னல் உள்ளது. இழப்பாக நீங்கள் உணருவது உண்மையில் வேறொரு பாதைக்கான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்தால் மூடப்பட்டிருந்த அந்த கதவுகளுக்கு நீங்கள் அவருக்கு நன்றி கூறுவீர்கள். ஏன்னு கேட்குறீங்களா? அவை திறந்திருந்தால் அவை உங்களை உங்கள் விதியிலிருந்து வெகு தூரம் அழைத்து சென்றிருக்கும். ஆம், மௌலானா ரூமி அவர்களின் அற்புதமான இந்த தத்துவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த தத்துவத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அல்லது வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அற்புதமான விடை கிடைக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் என்று தான் நமக்கு அனைவருக்கும் இருக்கும் ஒரு ஒரு தோன்றுதல் இல்லையா? ஆனால் புரியாத புதிரிலும் ஏதாவது ஒரு விடை கிடைக்கும் என்று நம்புங்கள். கண்டிப்பாக பிரச்சனைக்கான விடை கிடைக்கும். அன்பு நேயர்களே, இதே போல ஒரு அற்புதமான தத்துவத்தோடு நானும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் அன்பாரை பல சகோதரியிலே வினி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.